ஹாய், வெல்கம் டு டெவலப்பர்ஸ் ஃபார் யூ யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா மார்க்கோ டிசிஷன் ப்ராசஸிங் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகேவா? ஸோ வாட் இஸ் மார்க்கோ டிசிஷன் ப்ராசஸ்? இதை வந்து எம்டிபின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் டேர்ம். இந்த மேத்தமேட்டிக்கல் டேர்மை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல நம்ம வந்து டிசிஷன்ஸை வந்து எடுக்க போறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட், என்விரான்மெண்ட் அண்ட் ரிவார்ட்ஸ். இதை பத்தி தான் மெயினா நம்ம பார்ப்போம். ஸோ இங்க ஏஜென்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ மிஷின் ஆர் அ கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த ஏஜென்ட் வந்து ஒரு என்விரான்மெண்ட்ல வந்து ஒரு ஆக்ஷனை வந்து செய்வாங்க. ஓகே, ஸோ அந்த என்விரான்மெண்ட் அண்ட் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரிவார்டு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது மூணையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஸோ ஒரு ஏஜென்ட் ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு ஆக்ஷனை செய்யறாங்க. அந்த ஆக்ஷனை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ரிவார்டு கிடைக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி இது வந்து ஒரு கரண்ட் சுச்சுவேஷன். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறாங்க? நம்மளோட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இந்த பின் கோலை வந்து ப்ரெடிக்ட் பண்றது. ஓகே, ஸோ இதுதான் வந்து மார்க்கோவ் டிசிஷன் ப்ராசஸிங் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே, ஸோ எம்டிபிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கு. இதை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க? டிசிஷன் மேக்கிங்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. எதுல? ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ல. ஓகேயா? ஓகே, தென் இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எம்டிபி ஈக்குவல் டு SATR அண்ட் காமா. ஸோ எஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டேட். என்னென்ன பாசிபிள் சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து ஒரு ஏஜென்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அடுத்து ஏங்கிறது வந்து ஆக்ஷனு, பிங்கிறது வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டிஸ், ஆர்ங்கிறது ரிவார்டு, காமாங்கிறது டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம எம்டிபியை வந்து கண்டுபிடிக்க போறோம். தட் மீன் ஒரு ஃபியூச்சர் டெசிஷனை ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஏஜென்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நீங்க தான் ஒரு பிளேயர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நீங்க தான் என்னது? ஒரு ஏஜென்ட். நீங்க ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க. அந்த கேம் போர்டு தான் என்னது? என்விரான்மெண்ட். ஓகேயா? ஓகே, ஸோ இப்போ இந்த நீங்க ஒரு கேம் போர்டில் விளையாண்டுட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு மூவ் கரெக்டா பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரிவார்டு கிடைக்கும். தட் மீன்ஸ் அது வந்து ஒரு குட்டான ஆக்ஷன். கரெக்டா? ஸோ அப்போ ஒரு உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேயா? நெக்ஸ்ட் இந்த இந்த கோல்ஸ் இது அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா கோல். ஓகே, அந்த கோல்ங்கிறது தான் பாலிசின்னு சொல்லுவாங்க அல்லது பேட்டர்ன் கூட சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து எந்த பேட்டர்ன் நம்ம மூவ், எந்த மூவ் நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிவார்ட்ஸை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். கரெக்டா? ஸோ நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். லேர்ன் பண்ணி அதே மூவ்ஸை எகெயின் ரிப்பீட்டடா நம்ம செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய பாசிட்டிவ் ரிவார்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து கோல்னு சொல்லுவாங்க. அடுத்து இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான் இங்கே வரப்போகுது. ஸோ எஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட். ஓகேயா? ஆல் பாசிபிள் சிச்சுவேஷன் யூ கேன் பி இன். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ ஆர் அட் அ ஸ்கூல், அட் ஹோம் ஆர் இன் அ லைப்ரரி. இதுதான் வந்து ஸ்டேட் சிச்சுவேஷன். நீங்க ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. ஸ்கூலா இருக்கலாம், ஹோமா இருக்கலாம், ஆர் லைப்ரரியா இருக்கலாம். அடுத்து ஆக்ஷன்ங்கிறது ஏ. சாய்ஸஸ் யூ கேன் மேக், ஸ்டடி, பிளே ஆர் ஸ்லீப். ஓகேயா? இது மூணு நீங்க எது வேணாலும் செய்யலாம். இது ஆக்ஷன் ஏ. அடுத்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் பி. வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட் இஃப் யூ டேக் அன் ஆக்ஷன். ஓகே, இந்த ஆக்ஷன் ஸ்டடி, பிளே ஆர் ஸ்லீப் இதுல ஏதோ ஒரு ஆக்ஷனை நீங்க செய்யும் பொழுது அடுத்து என்ன நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் பண்றதுதான் ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் பி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து படிக்கிறீங்க, ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அது ஸ்டடின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப நீங்க படிச்சீங்கன்னா என்ன பண்ண முடியும்? எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க மூவ் பண்ண முடியும். கரெக்டா? ஓகே, இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி டிரான்சிஷன் சொல்றாங்க. அடுத்து ரிவார்டு. பாயிண்ட்ஸ் யூ கெட் ஆஃப்டர் அன் ஆக்ஷன். ஓகே, இப்ப நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க. கரெக்டா? எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். ஓகேயா?
ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு பாசிட்டிவ் ரிவார்ட் கிடைக்கும். அப்போ +10. ஒருவேளை நீங்க வந்து படிக்கல, அதுக்கு பதிலா தூங்கிட்டீங்க, இல்ல ப்ளே பண்ணிட்டே இருந்துட்டீங்க படிக்காம அப்படிங்கிற ஆக்ஷன் இருந்துச்சுன்னா, அப்ப அதோட ரிவார்டு எப்படி இருக்கும்? அதோட ரிவார்டு வந்து மைனஸ்ல போயிடும். ஓகே, நெகட்டிவ் ரிவார்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் இஃப் யூ ஃபெயில். ஓகே, அடுத்து டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்ங்கிறது காமா. ஹவு மச் யூ கேர் அபவுட் த ஃபியூச்சர், யூ வேல்யூ ரிவார்ட்ஸ் நவ் மோர் தென் லேட்டர். ஓகே, ஸோ நவ் அப்படிங்கிறது வந்து என்னது, கரண்ட் சுச்சுவேஷன்ல நீங்க வந்து பாசிட்டிவ் ரிவார்ட்ஸ் கெட் பண்ணணும். அப்பதான் வந்து ஃபியூச்சர்லயும் நம்மளால பாசிட்டிவ் ரிவார்ட்ஸ் கெட் பண்ண முடியும். இந்த பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதுதான் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்டோட ஸ்டடி டிசிஷன். ஓகேவா? ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் டைம் ஸ்டடி பண்ண போறாங்களா இல்ல பிளே கேம்ஸ். ஓகே, படிச்சாங்கன்னா என்ன மாதிரி ஃபியூச்சர் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு, கேம் விளையாண்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ரிவார்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, இங்க ஸ்டேட் பாத்தீங்கன்னா டயர்டு, ஸ்கூல்ல இருந்து வரும்பொழுது டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீப்புங்கிற ஆக்ஷன் அவங்க செஞ்சாங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னவா இருக்கும், தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ரிவார்டு 5. அதே ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல இருந்து வர்றாங்க, வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பொழுது அவங்க படிக்கிறாங்க. ஓகே, ஸோ படிக்கும் பொழுது நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன ஆகும், டயர்ட் ஆவாங்க. ஏன்னா ஹோல் டே ஸ்கூல்ல இருந்திருப்பாங்க, படிக்கவும் செய்யும்போது டயர்டா இருப்பாங்க. ஓகே, ஸோ டயர்டு பிளஸ் என்ன நடக்கும், நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? இங்க ஆக்ஷன் ஸ்டடிக்கும் ஸ்லீப்புக்கும் பாத்தீங்கன்னா ரிவார்டு வந்து பிளஸ்ல தான் இருக்கு. பட் என்ன டிஃபரன்ஸ், மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே, ஸோ அதனால 5. பட் இங்க பாத்தீங்கன்னா நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகும், எக்ஸாம்ல அவங்க பாஸ் பண்றதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ரிவார்டு +10 கொடுத்துருக்காங்க. ஓகேயா? எதனால ரிவார்டு வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு. அதே இது நெக்ஸ்ட் தேர்டு பாத்தீங்கன்னா சேம் ஸ்டூடெண்ட் ஈவினிங் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. பட் அவங்க என்ன ஆக்ஷனை கையில எடுக்கிறாங்க, பிளே கேம்ஸ். ஓகே, விளையாட போயிட்டாங்க. ஸோ விளையாட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்டேட் எப்படி இருக்கும், டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. பட் எந்த நாலேஜுமே கெயின் பண்ணிருக்க மாட்டாங்க. கரெக்டா? ஸோ இங்க டயர்டுங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் மாதிரி தான். பட் ஏன்னா அவங்க எந்த நாலேஜும் கெயின் பண்ணல, படிக்கவும் இல்லை. ஸோ அப்ப என்ன ஆகும், எக்ஸாம்ல வந்து ஃபெயில் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கா. ஸோ அதனாலதான் ரிவார்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, -2 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டேட் ஃப்ரெஷ் தான், ஆக்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு தப்பான ஆக்ஷனை சூஸ் பண்ணிட்டாங்க. படிச்சிருந்தாங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க மூவ் பண்றதுக்கு சான்சஸ் இருந்திருக்கு. ஓகேயா? ஸோ இந்த இதுல வந்து பேட்டர்ன், அதுதான் வந்து பாலிசின்னு சொல்றாங்க. ஓகேயா? இதுல எது வந்து நமக்கு பெஸ்ட் ரிவார்டு கிடைக்கிற பாலிசி, எந்த பேட்டர்ன் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கரெக்டா? அடுத்து ஸோ அதேதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணோம், what happened next depends only on your current situation, not your past. ஓகே, கரண்ட் சிச்சுவேஷன், இதுல ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு ஆக்ஷனையும் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னுங்கிறத ப்ரெடிக்ட் பண்றோம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல நம்ம யூஸ் பண்ற மேத்தமேட்டிக்கல் டேர்ம் தான் என்னது, எம்டிபி, மார்க்கோவ் டிசிஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ அதே தான் ரிப்பீட் ஆகுது. இந்த கான்செப்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா எம்டிபிங்கிறது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. இது வந்து டிசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஏஜென்ட்ங்கிறவங்க யாரு, ஒரு லேர்னர் ஆர் டிசிஷன் மேக்கர். என்விரான்மெண்ட்ங்கிறது the world the agent interacts with. ஓகே, ஸோ ரிவார்டுங்கிறது ஒரு ஃபீட்பேக் ஃபார் த ஆக்ஷன். பாலிசிங்கிறது ஒரு பேட்டர்ன், ஸ்ட்ராட்டஜி the agent learn. ஓகே, அந்த பேட்டர்ன் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், நம்ம ஈஸியா வந்து அந்த பாசிட்டிவ் ரிவார்ட்ஸை கெயின் பண்ண முடியும். ஓகே, அதான் சொல்றாங்க ஸ்ட்ராட்டஜி the agent learns. கோல்ங்கிறது என்னது, மேக்ஸிமைஸ் டோட்டல் ரிவார்ட்ஸ் ஓவர் டைம். ஓகே,
ஐ ஹோப் உங்களுக்கு வந்து எம்டிப்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோர்ஸ் பத்தி இல்ல வேற எதுவும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம்.